4 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. நானும் செகண்ட் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோம். எங்கே சூஸ் பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த ரூட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. வெல்கம் டு சாப் ஷெவல். இப்போ நான் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விடியகாலத்தில் 3 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி நாங்கள் ஒரு 4 o'clockலாம் ரெடி ஆகிட்டோம் மக்களே. இப்போ 4 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி எங்கள் டேங்க்கையும் நாங்கள் ஃபில் பண்ணியாச்சு. நாங்கள் போகிறது வந்து எங்கள் எம்டி வண்டி ஜியாவில் தான் நாங்கள் போகிறோமே. ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் லாங் ட்ரைவ் போகிறோம். காலங்காலத்தில் பைபாஸில் ரோட்டில் யாருமே இல்லை மக்களே, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் புது இடத்துக்கு போகிறனால எங்கள் வண்டியில் நாங்கள் ரூட் மேப் செட் பண்ணி தான் போனோமே. கூகுள் மேப்பை நம்பி தான் போனோமே சொல்லாமே. நாங்கள் கிளம்பி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்களோட ஃபஸ்ட் டோல்கேட் வந்தது. ஃபஸ்ட் டோல்கேட்டையும் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டோல்கேட்டை தாண்டி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, இது ஒரு லாங் ட்ரிப் தான் சொல்லலாமே. அதனால் நாங்கள் ஃபஸ்ட் டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம் மக்கள். ஏர்லி மார்னிங் எழுந்து கிளம்பி ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் எனக்கு ஆசை, எனக்கு இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகணுன்னு. அதனால் சாய் என்னை ஃபஸ்ட் டைமாக கூட்டிகிட்டு போனாங்க லாங் ட்ரிப்பு. ஏர்லி மார்னிங் ரோடு பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. பட் கொஞ்சம் போக போக விடிய விடிய வண்டிங்கெலாம் கொஞ்சம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக அப்படி காலை டைம் போயிட்டுருக்கும் போது அழகாக சுற்றி மவுண்டெயின் பார்க்கவே அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. நானும் சாயும் கொஞ்சம் ரசிச்சுட்டே இந்த வியூவில் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் ரீச் பண்ண போது வந்து செகண்ட் டோல்கேட்டு ரீச் பண்ணிட்டோம். எங்கடா இவங்க ஃபஸ்ட் டோல்கேட் செகண்ட் டோல்கேட்டில் தாண்டி எங்கே தான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரிட்ஜு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த இடத்தையும் நாங்கள் தாண்டி தான் போகணுமே. ரொம்ப ஜாலியாகவே இருந்தது மார்னிங் டைமில். இந்த மாதிரி கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் போனோன்னே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா பக்கம் மழை ரொம்ப பெய்யறனால நான் இறங்கி கொண்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்களால் ரொம்ப மழை பெய்யறதுனால ரொம்ப ட்ரைவ் பண்ண முடியல வண்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரைனிங்கில் கொண்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். போக போக பார்த்தீங்கன்னா இந்த ரைனிங் வந்து விடாமல் தான் பெஞ்சிட்டே தான் இருந்ததுன்னு சொல்லாமே. ஒரு லேசான தூறல் தான் இருந்தது. லேசான மழைத்தூரல் வந்து இருந்துகிட்டே இருந்தது மக்களே. எங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கனால தான் எங்களோட நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியல. மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற ஒரு ஷார்ட்ஸுமே ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த சில்லுன்னு ஒரு ரைனிங்கில் வந்து நாங்கள் அடுத்ததாக போனது தேர்ட் டோல்கேட் மக்களே. என்னடா இவங்க ஃபஸ்ட் டோல்கேட்டுனாங்க, செகண்ட் டோல்கேட்டுனாங்க, இது தேர்ட் டோல்கேட் சொல்கிறாங்களே பார்க்குறீங்களா? எஸ் மக்களே, நாங்கள் இப்போ கிராஸ் பண்ண போது வந்து தேர்ட் டோல்கேட் தான். ரைனிங்காக இருந்தனால கொஞ்சம் மேப்பையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ சாய் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரைனிங்கில் சுட டீ குடிச்சா அப்படி இருக்கும். அப்படி ஒரு ஸ்பாட்டில் இறங்கி நாங்கள் டீயும் குடித்தாச்சு. டீலாம் குடித்து முடிச்ச அப்புறம் எங்களுக்கு தேவையான ரூட் வழியாக நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கூட சில பேர் ஒரு இடத்த பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எந்த ரூட் வழியாக போகிறோன்னு. நாங்கள் ஒரு ரூட் சூஸ் பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த ரூட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. 2 சைடுமே மரம், அப்புறம் வந்து கொஞ்சம் மழை விட்டுருந்தது இந்த டைமில். அந்த ரூட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே ரசிச்சுட்டே நானும் சாய் வண்டியில் போயிட்டு இருந்தோம். இது எங்களோட கப்புலாக லாங் ட்ரைவ் வீடியோ வந்து இது ஃபஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ எடுத்தது கேமராமேன் பார்த்தா நான் தான் மக்களே. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க தெரியல. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து போயிட்டு இருந்தேன். எங்ககிட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான கேமராவும் கிடையாது. ஸோ நார்மல் ஃபோனில் தான் நான் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் தூரத்தில் மலை மேலே வந்து ஒரு கோவில் மாதிரியோ இல்லை அரண்மனை மாதிரியோ ஒன்று இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை நான் கேமராவில் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டினேனே. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்தா செஞ்சிக்கோட்டைக்கு போகிற வழி இருந்தது மக்களே. பட் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து இது கிடையாது. ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். செஞ்சிக்கோட்டையெல்லாம் தாண்டி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 191 கிலோமீட்டர் மக்கள். எங்கள் வீட்டிலேருந்து நான் அந்த லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 191 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. பட் இன்னும் நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணலை. இந்த பிரிட்ஜு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் போக வேண்டிய இடத்தோட மெயின் பிரிட்ஜ் எதுவும் சொல்லலாம். இதை தாண்டி தான் நம்ம போக போகிறோமே நம்ம ஸ்பாட்க்கு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான் மக்களை போகிறோம். பட் என்ன கோவில்னு நம்ம வீடியோவில் நீங்கள் பாருங்கன்னா என்ன கோவில்னு மறக்காமல் அதையும் நான் சொல்கிறேன். கோவில்னாலே எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து நம்ம பைக்கில் லாங் ட்ரைவ் வரும்போது கோவில் போகிறது அதுவும் தனி ஹாப்பினஸ் தான். இப்போது இந்த இடம் பார்த்து கூட சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் கோவில் தான் மக்களே வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த இடமே சிவன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோமே.
191 கிலோமீட்டர் ஆச்சு மக்களே நாங்கள் சிவனை பார்க்க வரத்துக்கு. அதுவும் வண்டியில் வரனால எங்களுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சு. ஃபைனலாக வந்து எங்கள் வண்டியுமே நாங்கள் ஓரமாக பார்க் பண்ணியாச்சு. இப்போது சாய் போகிறத நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சாய்க்கு எந்த சைடு வாசல் இருக்குன்னே தெரியல. அப்புறம் மற்றவங்கக்கிட்ட கேட்டு ஒரு ரூட் வழியே நாங்களும் போனோம். மக்களாக நாங்களுமே நடந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க பின்னாடி போனால் தான் எங்களுக்கும் கோவில் நுழைவாசல் எது எங்களுக்கு தெரியும். போகிற வழியில் நிறையவும் கடையும் இருந்தது மக்களே. அதுவும் இல்லாமல் மறுநாள் வந்து பௌர்ணமியா எல்லாருமே வந்து கிரிவலம் போகிறத பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லாதனால நான் சிவனை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சிவன் கோயில் நுழைவாசலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌட் மக்களே, உள்ளே விடுவாங்களா இல்லையான அளவுக்கு எனக்கு ஆகிப்போச்சு. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், செம்ம க்ரௌடாக இருந்தது. ஃபைனலாக அந்த க்ரௌடெல்லாம் மீறி உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் க்யூவாகவே இருந்தது. கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம் மக்களே. ஸ்டார்டிங் வந்து அந்த அளவுக்கு க்யூ கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த இடம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இதுதான் நான் சொல்லுவேன். சிவன் கோயிலில் இந்த இடம் ரொம்ப அழகாகவே இருந்தது மக்களே. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் க்யூவில் நானும் நடந்து போயிட்டு இருக்கேன் மக்களே. எப்போ தான் சிவனை பார்ப்போம் அந்த ஆர்வத்தோடு தான் நானும் நடந்து போயிட்டு இருந்தேன். போக போக பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. க்ரௌட் கூட்டமும் செம்மையாக இருந்தது. ஒரு டைமில் பார்த்தா நாங்கள் லாக் ஆகிட்ட மக்களே. செம்ம க்ரௌடு. கிட்டத்தட்ட நான் 3 hours 4 hours வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மக்களே. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சாமியை பார்த்தாச்சு. சாமியெலாம் பார்த்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நான் மிடில் தான் வீடியோ எடுத்தேனே. நாங்கள் வீடு ரீச் ஆக போகிறேன், அப்போ தான் வீடியோவே எடுத்தேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.